ஆசீர்வாதமாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். ஹலோ கைஸ், வெல்கம் டு MK Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா டோம்பலில் உள்ள ஒரு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. ஸோ நான் இப்போ தீபாவளிலேருந்து கிளம்பிட்டுருக்கேன். இன்றைக்கி கூட்டமே இல்லையே, சனிக்கிழமைனால கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இல்லை, இந்த ரோட்டில் கூட்டமாக தான் இருக்கும் எப்போவும். ஸ்டேஷனுக்கு போகிற வழியை பார்த்தீங்களா, எங்களுக்கு ஸ்டேஷன்லேருந்து எங்களுக்கு வீடு வந்து 10 நிமிஷம் தான் தூரம் தான். ஸோ நான் ஸ்டேஷன் வந்துட்டேன். இப்போ நான் ஸ்டெப்பில் ஏறிட்டு போயிட்டுருக்கேன் டிக்கெட் எடுக்கிறதுக்காக. டிக்கெட் கவுண்டரில் போய் எடுக்கலைன்னா மிஷினில் எடுக்க போகிறேன். ஸோ மிஷினில் டிக்கெட் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நான் கிளம்ப போகிறேன். இப்போது டோம்பொலி போகிறனால எனக்கு ஒரே ஒரு ஸ்டேஷன் தான் டோம்பொலி வந்து. நடுவில் வந்து ஒரு ஸ்டேஷன் மட்டும் தான் வரும் எனக்கு. கோப்பர், டிவா, கோப்பர், டோம்பொலி. இந்த கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறுது. சனிக்கிழமைனால கூட்டம் இருக்காதுன்னு நினச்சேன், ஆனாலும் கூட்டம் இருக்க தான் செய்யுது. ஏசி வண்டி தீவாவில் தான் இருக்கேன். இப்போ ஏசி வண்டியும் கிளம்பிட்டு நம்ம வண்டி வேறு வரப்போகுது. இப்போ இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க, அது சிஎஸ்டி லைனு. ஸோ சிஎஸ்டி லைன் வண்டி போயிட்டுருக்கு. இப்போது நம்ம சத்ரபதி சிவாஜி மகாராஜ் டெர்மினஸ் அந்த வண்டி. ஸோ சிஎஸ்டி போய்ட்டுருக்கு. இப்போ நம்ம வண்டி வேறு வந்துட்டுருக்கு. நமக்கு வந்து எந்த வண்டி போட்டிருக்காங்கன்னா திட்டுவாலா வண்டி போட்டிருக்காங்க. இது ரொம்ப தூரம் திட்டுவாலா வந்து. ஸோ நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம இந்த ட்ரெயினில் ஏறிடுவோம். நாய்க்கும் ட்ரெயினுக்கும் போட்டி நடக்குது, ரன்னிங் போட்டி. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின் கூட்டம் இல்லாமல் தான் இருக்குது, உட்காரத்துக்கு இடம் கிடைக்கும், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த லைனில் கூட்டம் இல்லைனால உட்கார இடம் கிடைக்கிது. நான் உள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தான் இப்போ உங்களுக்கு அங்கேருந்து கிளம்புன வீடியோ காமிச்சேன். எனக்கு ஒரு ஸ்டேஷனால் சீக்கிரம் வந்துட்டு கோப்பர் தாண்டினேன். கோப்பருக்கு அடுத்து டோம்பொலி. நான் டோம்பல் ஸ்டேஷனில் இப்போ இறங்க போகிறேன். ஸோ அதுக்காக நான் வெளியே உள்ள அவுட்லுக் தான் உங்களுக்கு காமிக்கேன். ஸோ நம்ம இறங்குவோம். இறங்கிட்டு நம்ம வாட்டில் நமக்கு ஈஸ்ட்டுக்கு போகணும். நான் இப்போ இறங்கி பிரிட்ஜுக்கு மேலே வந்துட்டேன். நான் எனக்கு பக்கம் வெஸ்ட் இருக்குது, இந்த பக்கத்தில். ஸோ ஈஸ்ட்டுக்கு போகணும். நான் ஈஸ்ட்டுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். ஈஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பிரிட்ஜ் இருக்கும். பிரிட்ஜுக்கு கீழே பக்கத்தில் ஸ்டெப்பு போகும் கீழே இறங்குறதுக்கு. ஸோ இங்கேருந்து இறங்கி நமக்கு அங்கே போக வேண்டியிருக்கும். ஆட்டோ ஸ்டாண்ட் வேறு இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் காமிக்கேன். இங்கே கூட்டம் அவ்வளோ தெரில, ஆனால் எல்லோரும் கொஞ்சம் வேலைக்கு ஓடிட்டு தான் இருக்காங்க. கேட் நம்பர் 4க்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து ஆட்டோ ஸ்டாண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே இந்த ஆட்டோ ஸ்டாண்ட்லேருந்து நீங்கள் ரிக்ஷா பிடிச்சிங்கன்னா இங்கே அந்த இடத்துக்கு போயிடலாம். பாலாஜி மந்திருக்கு. நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னா எனக்கு ரூட்டு தெரியாது. ஸோ நான் ஒத்தையில் வந்தனால ரோட் மேப் போட்டேன். மக்களே, என்ன மாதிரி சிங்கிளாக வந்தீங்கன்னா நீங்கள் நடந்து வந்துடுங்க. அதுவே நீங்கள் ஃபேமிலியாக வர மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆட்டோ புக் பண்ணிக்கலாம். அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு இருந்தது, நான் அதை தான் காமிச்சேன் உங்களுக்கு. ரைட் சைடில் ஆட்டோ ஸ்டாண்ட் இருந்தது. ஸோ நீங்கள் ஆட்டோவில் கூட வந்துடலாம். ஏன்னா ஆல்மோஸ்ட் இது எனக்கு 2 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்குது. ஸோ அதனால் நான் நடந்தே போய்க்கிடுதேன். ஸோ நீங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட்டோலே வாங்க, சரியா. இல்லை, நான் கோயிலுக்கு பக்கத்தில் வந்துட்டேன். வெளியேருந்து பார்க்கும்போது அவுட்லுக் செம்மையாக இருக்குது. ஏதோ தமிழ்நாட்டில் வந்த மாதிரி தான் ஃபீல் ஆகுது எனக்கு. இங்கே பாருங்கள், தமிழ்நாடு கோயில் மாதிரியே தான் HSL தெரியும். நான் வெளியூரில் வீடியோ எடுக்க முடியும், உள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியாது. உள்ளே ஃபோட்டோஸ் அலௌடு இல்லை, மொபைல்ஸ் அலௌடு இல்லை, ஃபோன் வேறு சைலண்ட்டில் வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து என்ட்ரன்ஸு பாலாஜி கோயிலுக்கா. இன்னொன்று சொல்லிக்கிறது, எனக்கு சாமி பேர்லாம் தெரியாது சரியா. நான் சாமி பேர் சொல்ல மாட்டேன், சொன்னாலும் தெரிஞ்ச சாமி பேரை சொல்லுங்கள். தப்பாக சொல்லியிருந்தால் மன்னிச்சிக்கோங்க, ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன். ஸோ நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் அடிச்சோன்னே இது வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது கோயில் வந்து. இங்கே பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவானுக்குள்ளது காமிக்காங்க. இந்த ஸ்டாச்சுவெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்தது. அங்கே நேரில் வந்து பாருங்கள், ஒரு ஆட்டை விசிட் பண்ணி பாருங்கள். இந்த பிளேஸில் வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது. இடத்துல வந்து நம்ம வால் பெயிண்டிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படி ஒரு நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. இது 1983 கட்டின கோயில் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போதைக்கு எவ்வளோ வருஷம் ஆகிட்டுன்னு எனக்கு தெரில, நீங்கள் கமெண்டில் போடுங்க எவ்வளோ வருஷம் ஆகிட்டுன்னு. இது விஷ்ணு பகவானுக்குள்ளது. மீன் அவதாரம் அப்படின்னு எடுத்தாங்களாம், அப்புறம் ஆம அவதாரம், இதேமாதிரி இந்த அவதாரத்து பேர் எனக்கு தெரியாது. ஸோ இந்த கோயிலுக்கு அந்த பார்டர்லாம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, யானையை வச்சு செம்மையாக பண்ணியிருக்காங்க. இன்னும் இங்கே நிறைய ஸ்டாச்சூஸில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டாச்சுவும் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு, நச்சுன்னு பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணர் தான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து நீங்கள் வரும்போது லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கோயிலுக்குள்ளே இப்படி ஒரு பிளேஸு, மாடு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். அங்கே தொட்டு கும்பிட்டு போயிட்டுருக்காங்க மக்கள் வந்து. அது உங்களுக்கு காமிச்சேன், இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய நவகிரகங்கள்னு சொல்லிட்டு இங்கே இருக்காங்க, சாமி கும்பிட்டு போவாங்க. இந்த இடத்துல நவகிரகங்கள் இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த வால் பெயிண்டிங்லாம் பார்க்க செம்மையாக இருந்தது. நான் வால் பெயிண்டிங் தான் நிறைய டைம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கடுத்து அந்த கேட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு போய் பார்க்கலான்னு போனேன். ஸோ கேட்டுக்குள்ளே போய் பார்த்தோம்னா இங்கே ஒரு சாமிக்கா ஸ்டாச்சு கணக்கு இருக்குது. மாதிரி வால் இது வந்து சீலிங்கு. இந்த சீலிங்கில் பார்த்திங்கன்னா டிசைன் அதுக்கு மேலே நல்லா பண்ணியிருக்காங்க. அதுவும் எல்லாம் பெயிண்டிங் ஒர்க் தான்.
எதுவும் டிஜிட்டல் கிடையாது, எல்லாம் பெயிண்டிங்கு. செம்மையாக இருந்தது. அது வந்து லெஃப்ட் சைடு, இது வந்து ரைட் சைடு. இப்படி கோயில் இருக்குதுன்னு எனக்கே தெரியாது, ஃபஸ்ட் டைம் தான் தெரியும். பார்க்கலான்னு வந்தேன். நல்லா அமைதியாக இருக்குது. சில டைமில் சொல்கிறாங்க வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுக்க, நீ போனியா இல்லைன்னு தெரிலன்னு. அதான் நான் வந்திருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த கோயிலில் நானும் நிற்கேன்னு அதுக்கு தான் அந்த வீடியோ எடுத்தேன். இப்போ கிளம்புற நேரம் ஆயிடுச்சு. எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுத்துருந்தாங்க. இங்கே வச்சு ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ஃபோட்டோஸ்க்கு அலவுட் இருக்குது. இங்கே வச்சு மட்டும் உள்ளே மொபைல் கொண்டு போக முடியாது. இங்கே வரும்போது பார்த்திங்கன்னா கோயிலோட ஹிஸ்ட்ரி இருக்கும். இந்த ஹிஸ்ட்ரி நான் போட்டிருக்கேன், பார்த்துக்கோங்க.